கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. தீபாவோட உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு இந்த ரம்யாவுக்கு என்ன அப்படி கோவம், என்ன ஒரு வயிற்றுச்சல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க, எங்க இருந்தாலும் சரி நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன், அந்த இடத்துக்கு நீங்க வாங்கங்கிறாங்க. அடடே கார்த்தி இருக்கோ கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரம்யாவும் மறுப்பு தெரிவிக்காம சரி கார்த்தி இதோ இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கூப்பிட்ட இடத்துக்கு போய் நிக்கிறாங்க ரம்யா. உங்களையும் தீபாவும் பரிகாரம் பண்ண போன சாமியார் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா, அவங்க எங்க இருக்காங்க, அவங்க பேர் என்னென்னலாம் கேட்குறாங்க. ரம்யா வேறொரு பேரை சொல்றாங்க. கார்த்தி விசாரிச்ச வரைக்கும் அங்க இருந்த சாமியாரோட பேரே வினைதீர்க்கும் சாமியார்னு தான் பேரு. ஆனா ரம்யா சொல்றது வேறொரு பேரா இருக்கு. சரி அவங்க எங்க இருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓ பார்க்கலாமே அப்படின்னு ரம்யாவும் ஒரு குத்து மதிப்பா சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம ஏதாவது சொல்லி கிள்ளி மாட்டிட்டோம் அவ்வளவுதான். இனிமே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து எடுத்து வைக்கணும். இந்த கார்த்தி நம்புற மாதிரியே பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஓ பார்க்கலாமே இதோ இப்ப கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு ரம்யா கூப்பிடவும் கார்த்தியும் சரி ரம்யாவும் சரி 2 பேரும் சேர்ந்து போறாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ரம்யா. அந்த இடத்துக்கு போனதும் அந்த சாமியார் இங்க தான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, இங்க தான் இருந்தாங்களா, நல்லா தெரியுமாங்கிறாங்க. நல்லா தெரியும் கார்த்தி, இந்த இடத்துல தான் இருந்தாரு அப்படிங்கிறாங்க ரம்யா. சாமியாரோட பேரை கேட்குறாங்க. ஆமா அந்த சாமியாரை உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறாங்க. தீபா சொல்லி தான் தெரியுங்கிறாங்க. தீபாவுக்கு தான் அவங்க அண்ணி சொன்னதா சொன்னாங்களேங்கிறாங்க. ஆமா அவங்க அண்ணி சொல்லி தான் தீபா எங்கிட்ட சொன்னா. ஆனா அவங்க அண்ணி சொன்னது பொய்யா போச்சு அப்படிங்கிறாங்க. ஆமா நீங்க பார்த்தது உண்மையான சாமியாரா இல்ல போலி சாமியாரான்னு கேட்குறாங்க. நாங்க பார்த்தது உண்மையான சாமியார் தான். ஆனா இந்த மைதிலி தான் சரியா விசாரிக்காம போலி சாமியார் கிட்ட தான் அனுப்பிச்சிட்டா போல இருக்கு அப்படின்னு மைதிலி மேல பழிய தூக்கி போட்டு அப்படியே அந்த பொய்யை சுத்த விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ரம்யா. சொன்னதெல்லாம் கார்த்தி நம்பிக்குவார்னு நினச்சிக்கிட்டாங்க ரம்யா. கார்த்தி அந்த சாமியார் கூட இங்கே தான் இருந்தாங்க, அவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னெல்லாம் ரம்யா சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கெல்லாம் எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்கேங்கிறாங்க. உண்மையான சாமியாராக இருந்தால் இங்கே தானே இருக்கணும், எதுக்கு எஸ்கேப் ஆகி ஓடுறாரு அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. கார்த்தி அதான் எனக்கும் தெரியல, ஆனால் மைதிலி சொன்னாங்கன்னு தான் நாங்களும் தேடிக்கிட்டு வந்தோம். ஆனால் கார்த்தி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, மைதிலிக்கும் தீபாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, மைதிலி எப்போவுமே உங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கார்த்தி யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆஹா நல்லா நம்பிட்டான் நம்பிட்டான், நம்ம சொல்கிறதையெல்லாம் நம்புவான் போல இருக்கே. சரி இதுதான் நல்ல சான்ஸ், மைதிலியை கோர்ட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா மைதிலியை எடுத்து எடுத்து பேசுகிறாங்க. மைதிலி நல்லவங்களா இருந்தா அவங்க கூட வந்திருக்க வேண்டியதானே, எதுக்காக சாமியார் செங்கல்பட்டில் இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு அட்ரஸை சொல்லணும். நாங்களும் திக்கு தேச தெரியாமல் தேடிக்கிட்டு வந்து இப்படி ஒரு சாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டோம் கார்த்தி. இருந்தாலும் எப்படியோ அந்த பரிகாரம் செஞ்சதுனால ஆண்டி பிழைச்சிட்டாங்களா, அது வரைக்கும் சந்தோஷம், இதை இதோட விட்டுலாமே அப்படின்னு ரம்யா கேட்டு பார்க்குறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் விட முடியாது, அந்த சாமியாரை நான் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறாங்க கார்த்தி. அச்சோ இவன் என்ன விடமாட்டான் போல இருக்கே, அச்சோ கண்டுபிடிச்சே ஆகணும்னு நிற்கிறானே, எப்போவாவது கண்டுபிடிச்சிட்டோம் அன்னைக்கு தீர்ந்தது நம்ம கதை. எப்படியாவது இதை மறக்கடிக்கணும்னு பார்த்தாலும் இந்த கார்த்தி விடமாட்டான் போல இருக்கே. ரம்யாவை கூட ஏமாத்திடலாம், இந்த கார்த்தியை ஏமாற்ற முடியாது, என்ன சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரம்யா. சரி கார்த்தி வந்தாச்சு போயாச்சு, இனிமே அந்த சாமியார் பற்றி பேசி என்ன பிரயோஜனம், எப்படியோ நம்மளுக்கு காரியம் ஆயிடுச்சல, இதோட விட்டுலாங்கிறாங்க. அதெல்லாம் விட முடியாதுங்கிறாங்க கார்த்தி. அப்படி பார்த்தா இந்த மைதிலி தான் நம்மளுக்கு ஏதோ தப்பான ரோட்டை கொடுத்துட்டாங்க, அவங்கள தான் நம்ம விசாரிக்கணுங்கிறாங்க ரம்யா. இல்லை மைதிலி சொன்ன சாமியாரை பற்றி நானும் விசாரிச்சேன், அவங்க வெளியூர் போயிட்டு தான் சொல்கிறாங்க, மைதிலிக்கு அது தெரியாம தான் அவங்க அந்த அட்ரஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் தேடிக்கிட்டு வந்து எப்படி இந்த போலி சாமியாரை கண்டுபிடிச்சிங்க, முதல்ல இந்த போலி சாமியாரை நம்ம கண்டுபிடிச்சாதான் ஆகணுங்கிறாங்க கார்த்தி. அச்சோ விடமாட்டான் போல இருக்கே, வீட்லேயும் எல்லாரும் சேர்ந்து அந்த போலி சாமியாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சுற்றி நின்று போலி சாமியாரை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும், அச்சோ இதில் சேகர் வேறு வந்து மாட்டிக்கிட்டான்னா என்ன செய்யறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக ரம்யாவுக்கு தான் சேகர் ஃபோன் அடிக்கிறாங்க. கணக்கான நேரத்தில் வசமாக வந்து மாற்றுக்குன்னே கூப்பிட்றேன் பாரு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க ரம்யா. கார்த்திகை ரம்யா மேலே இருக்கிற சந்தேகம் தீரவே இல்லை. மைதிலி ஒன்றும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனால் ரம்யா தானே பரிகாரம் பண்ண போனதுலேருந்து வந்தது வரைக்கும் எல்லாம் ரம்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லலை. இப்போ ரம்யா தான் நிறைய விஷயங்களை மூடி மறைக்கிறாங்கன்னு கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி வாங்க மைதிலிக்கிட்டேயே நேரடியாக போய் கேட்கலான்னு ரம்யாவை விடுவேனான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. அச்சோ இவன் என்ன இப்போதைக்கு விடமாட்டான் போல இருக்கே. சரி வீட்டுக்கு போனாலும் மைதிலியை எப்படி மாட்டி விடலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு போகிறாங்க ரம்யா. மைதிலி மீனாட்சி இவங்க 2 பேரும் தீபாவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிங்க கூட தீபா ஏற்றுக்கிற மாதிரியும் இல்லை, ரம்யாவை ரொம்பவே நம்புறாங்க. ரம்யா சொல்கிறதெல்லாம் உண்மை, ரம்யா செஞ்ச பரிகாரத்தினால தான் இப்போ அத்தை ஒரு பக்கம் பிழைச்சிருக்காங்க அப்படின்னு தீபா இன்னும் முழுமையாக நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆபத்தான பரிகாரத்தை எனக்காக ரம்யா செஞ்சிருக்கா அப்படின்னு ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருக்கிறாங்க தீபா. ஆனால் இதெல்லாம் பொய் போலி அப்படிங்கிறது கார்த்திக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போ எல்லாரும் முன்னாடியும் இந்த ரம்யாவோட முகத்திரியை கிழிக்க போகிறாங்க. போலியான தோழியோட நட்பை எப்போ தான் இந்த தீபா ரம்யாவை பற்றி புரிஞ்சுக்க போகிறாங்களோ அப்போ இருக்க ரம்யாவுக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நம்ம நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.